வணக்கம் நண்பர்களே. நம்ம எல்லாரும் ஓடி ஓடி உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம். ஆனால் ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்தால் நம்ம ஒட்டுமொத்த சேமிப்பும் காலியாகிடுது. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். என் நண்பர் ஒருத்தர் நல்லா சம்பாதிச்சுட்டு இருந்தான். திடீர்னு ஒரு விபத்து. ஒரு மாதம் வேலைக்கு போக முடியல. கையில் பணம் இல்லை. கிரெடிட் கார்டு கடன் வாங்கி இப்போது அதை கட்ட முடியாமல் வட்டி மேலே வட்டி கட்டிகிட்டு இருக்கான். இது ஏன்னு தெரியுமா? அவங்ககிட்ட எமர்ஜென்சி ஃபண்டு இல்லை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு இக்கட்டான நேரத்தில் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் எப்படி காப்பாற்றுறதுன்னு தான். இந்த வீடியோ முடியும் போது உங்கள் நிதி வாழ்க்கையில் ஒரு பெரிய தெளிவு கிடைக்கும். சரி, எமர்ஜென்சி ஃபண்ட்னா என்ன? இதை பல பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. இது உங்கள் கல்யாணத்துக்கோ, குழந்தைகள் படிப்புக்கோ, இல்லை டூர் போகிறதுக்கோ சேர்க்குற பணம் இல்லை. இது அன்எக்ஸ்பெக்டட் செலவுக்கானது. நம்ம ஏன் இதை சேர்க்கணும்? வாழ்க்கை எப்போவுமே நம்ம நினைக்கிற மாதிரி போகாது. திடீர்னு வேலை போகுதுன்னு வச்சுக்கோமே, அடுத்த ஒரு முதல்ல ஒரு 10,000 ரூபாவை டார்கெட் பண்ணுங்கள். அதை சேர்த்து ஒரு அக்கௌண்ட்டில் போடுங்க. போன வீடியோவில் நான் சொன்ன மாதிரி சம்பளம் வந்த உடனே உங்கள் எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 10% பணத்தை இந்த எமர்ஜென்சி அக்கௌண்ட்டுக்கு மாற்றிடுங்க. உங்கள் கிட்டே இருக்கிற தேவையற்ற செலவுகளை குறையுங்க. வெளியே சாப்பிட்றது, அமேசானில் ஆஃபர் இருக்கிறதுல தேவையில்லாத பொருளை வாங்குறது, இதெல்லாம் தவிர்த்தாலே சீக்கிரம் இந்த ஃபண்டை முடிச்சிடலாம். இந்த ஃபண்ட் முழுசாக சேர வரைக்கும் நீங்கள் வேறு எந்த பெரிய முதலீடும் செய்யாதீங்க. கடைசியாக ஒன்று மட்டும் சொல்கிறேன். பணம் இருக்கும்போது நிம்மதி வராது. ஆனால் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது பணம் இல்லைன்னா கண்டிப்பாக நிம்மதி போயிடும். இந்த அவசரகால நிதி உங்களுக்கு ஒரு பெரிய தைரியத்தையும் கொடுக்கும். உங்கள் முதலாளிக்கிட்ட நீங்கள் தைரியமாக பேசணுனாலும், பிஸ்னஸில் ரிஸ்க் எடுக்கணுனாலும் இந்த பிஸ்னஸில் ரிஸ்க் எடுக்கணுனாலும் கையில் இந்த பேக்கப் இருக்கணும். இன்றைக்கே உங்கள் அவசரகால நிதியை பயணத்தை ஆரம்பிங்க. இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.